அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த தை மாத ராசி பலன் கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னும், இவர்கள் எந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும், எந்த தெய்வத்தை வழிபடணும், என்ன பரிகாரம் செய்யணும், தொழில் ரீதியாக குடும்ப ரீதியாக எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். மேலும் விசாகம் நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதக்காரர்களோட குணநலன் என்னன்னு சொல்லி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை முழுசாக பாருங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். மேலும் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விசாகம் நட்சத்திரம் 1ஆம் பாதக்காரர்களோட நட்சத்திர அதிபதி குரு, ராசி அதிபதி சுக்கிரன், நவாம்ச அதிபதி செவ்வாய். இந்த 1ஆம் பாதக்காரர்கள் அன்பும் இரக்க மனமும் கொண்டவர்களாக இருப்பாங்க. மற்றவர்கள் துன்பத்தில் கலங்கி நிற்கிறத கண்டு பொறுக்கவே மாட்டாங்க. உள்ளத்தில் உள்ளதை உள்ளபடியே பேசுவாங்க. துணிச்சலோடு செயல்படுவாங்க. வீரமும் விவேகமும் சேர்ந்து பெற்றிருப்பாங்க. மற்றவர்கள் செய்யும் தீமைகளை கண்டு பொறுக்கவே மாட்டாங்க. உதவின்னு வரவங்களுக்கு தாராளமாக கொடுத்து மகிழ்ச்சி அடைவாங்க. ஆனால் சிலரை நம்பி ஏமாந்துட்டு பிறகு அதுக்காக வருத்தப்படுவாங்க. கிராமிய விளையாட்டு போட்டிகளில் ஆர்வத்தோடு கலந்துக்கிட்டு வெற்றி பெற்று பரிசும் பாராட்டும் பெறுவாங்க. மேலும் படிப்பை பொறுத்த வரைக்கும் சுமாரான மாணவர்களாக தான் இருப்பாங்க. சகோதரர்களிடம் அளவற்ற அன்பு கொண்டு இருப்பாங்க. நட்புக்காக எதையுமே இழக்க துணிவாங்க. மனைவி பிள்ளைகளுக்கு சம உரிமையும் முழு சுதந்திரமும் கொடுப்பாங்க. மேலும் விசாகம் நட்சத்திரம் 2ஆம் பாதக்காரர்களோட குணநலன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நட்சத்திர அதிபதி குரு, ராசி அதிபதி சுக்கிரன், நவாம்ச அதிபதி சுக்கிரன். மற்றவர்களை கவரும் தோற்றம் கொண்டிருப்பாங்க. இவங்க பேச்சிலேயே மற்றவர்களை ஈர்த்திடுவாங்க. உயரிய லட்சங்களை கொண்டவங்களாக இருப்பாங்க. இலக்கியங்களில் ஆர்வம் கொண்டிருப்பாங்க. கதை கவிதைகள் ஈடுபாடு கொண்டிருப்பாங்க. புது புது ஆடை அணிகலன்களை வாங்கி அணிஞ்சு கொள்வதில் மிகவும் விருப்பம் கொண்டிருப்பாங்க. முக்கிய பிரமுகர்களின் அன்பும் ஆதரவும் இவங்க பெற்றவங்களாக இருப்பாங்க. ஏழை எளியவர்களிடம் இரக்கம் கொள்வாங்க. அவங்களால முடிந்த உதவியை அவங்க செய்வாங்க. இசை நடன கலைகளில் ஈடுபாடு கொண்டு இருப்பாங்க. அடிக்கடி தின்பண்டங்களை தின்றபடியே இருப்பாங்க. எங்கே இருந்தாலும் அந்த இடத்துல செல்வாக்கோடு இருக்கணும்னு விரும்புவாங்க. அதுக்காக கடுமையாக உழைக்கவும் செய்வாங்க. எந்த காரணத்தை முன்னிட்டும் கொள்கையை விட்டுத்தரவே மாட்டாங்க. மேலும் விசாகம் நட்சத்திரம் 3ஆம் பாதக்காரர்களோட குணநலன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர்களோட நட்சத்திர அதிபதி குரு, ராசி அதிபதி சுக்கிரன், நவாம்ச அதிபதி புதன். விசாகம் 3ஆம் பாதத்துக்கு நவாம்ச அதிபதியாக இருக்கிறவர் வித்யாகாரகனான புதன். அதனால் இவங்க இந்த பாதத்தில் பிறந்தவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவாங்க. படிக்கிறதுலையும் பட்டங்கள் வாங்குறதுலையும் ஆர்வத்தோடு இருப்பாங்க. எதையுமே வித்தியாசமான கோணத்தில் சிந்தித்து செயல்படுவாங்க. எப்போதும் உறவினர்கள் அல்லது நண்பர்களுடன் சேர்ந்திருக்கவே விருப்பப்படுவாங்க. மேலும் இவங்க வாழ்க்கையின் அடித்தட்டிலிருந்து மேல்நிலைக்கு வந்த பிறகும் கூட கடந்த காலத்தை மறக்கவே மாட்டாங்க. இவங்களுடைய வித்தியாசமான அணுகுமுறை மற்றவர்களால் பாராட்டும்படி இருக்கும். அனைவரிடமும் இவங்க மரியாதையோடு பழகுவாங்க. வாழ்க்கை துணை மற்றும் பிள்ளைகளை அதிகம் நேசிக்கிறவங்களாக இருப்பாங்க. நினைச்சதை முடிக்கும் ஆற்றல் கொண்டவங்களாக இருப்பாங்க. மறைமுக எதிரிகளை இனம் கண்டு அவர்களிடமிருந்து சாமர்த்தியமாக விலகிடுவாங்க. மேலும் சுவாதி நட்சத்திரம் 4ஆம் பாதக்காரர்களோட குணநலனை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலும் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தை மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் புதனுடன் இணைந்து புத சுக்கிர யோகத்தை வழங்குகிறார். மேலும் குருவின் பார்வை உங்கள் ராசியில் பதிகிறது. உங்கள் ராசிநாதன் சுக்கிரனுக்கு குரு பகவான் பகை கிரகமாவார். அவர் வக்ரம் பெற்றிருப்பது யோகம்தான். அதனால் உங்கள் ராசி புனிதமடைது. சென்ற மாதத்தில் தாமதப்பட்ட காரியங்கள் இப்பொழுது தடையின்றி நடக்கப் போகுது. கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்ட போகிறீங்க. நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் இப்பொழுது வந்து சேரப்போகுது. ஆரோக்கிய தொல்லையகன்று உற்சாகத்தோடு நீங்கள் பணிபுரிய போகிறீங்க. மேலும் மிதுன ராசியில் சஞ்சரிக்கும் குரு இந்த மாதம் முழுவதும் வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். அவரது பார்வை உங்கள் ராசியிலும் 3, 5 ஆகிய இடங்களிலும் பதிகிறது. குரு உங்கள் ராசியின் சகோதர ஸ்தானத்திற்கு அதிபதி. மேலும் எதிர்ப்பு, வியாதி, கடன் ஆகியவற்றை குறிக்கும் இடங்களுக்கும் அதிபதி. அதனால் இந்த காலகட்டத்தில் எதிர்ப்புகள் உங்களுக்கு விலகப் போகுது. எதிர்காலத்தை பற்றிய பயம் அகலப்போகுது. ஜீவனத்திற்கு கவலை இல்லாத சூழ்நிலை உருவாகும். ஆரோக்கிய தொல்லையால் அவதிப்பட்டு வந்தவர்கள் குணமடைய போகிறாங்க. குருவின் பார்வை பலத்தால் உடன்பிறப்புகளின் திருமணம் அல்லது அவர்களின் வாரிசு திருமணத்தை முன்னின்று நீங்கள் நடத்த போகிறீங்க. பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக அகலப்போகுது. இதுவரை பாகப்பிரிவினைக்கு ஒத்து வராத உடன்பிறப்புகள் இப்பொழுது மனம் மாறி ஒத்துழைப்பு தரப்போகிறாங்க. பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகள் பலன் தரப்போகுது.
உத்தியோகத்தில் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் இப்பொழுது மாற்றப்படுவாங்க. இடம் வாங்கணும், வீடு கட்டணும்னு அதற்கு பண உதவி கிடைக்குமான்னு காத்திருந்தவர்களுக்கு இப்பொழுது நல்ல தகவல்கள் கிடைக்க போகுது. தொழில் நடத்துகிறவங்க பழைய பங்குதாரர்களை விலக்கி விட்டுட்டு புதிய பங்குதாரர்களை சேர்த்து கொள்ள போகிறீங்க. மேலும் உங்கள் ராசிக்கு 9, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறது யோகம்தான். 5ம் 9ம் மிஞ்சும் பலன் தரும் என்பார்கள். எனவே மிதமிஞ்சிய பொருளாதாரம் உங்களுக்கு ஏற்பட போகுது. துணிந்து சில முடிவுகளை எடுத்து மற்றவர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்த போகிறீங்க. எந்த ஒரு வேலையுமே எளிதில் முடித்து வெற்றி காண போகிறீங்க. அலுவலக பணிகளில் உங்கள் திறமைகளை பார்த்து மேலதிகாரிகள் வியக்க போகிறாங்க. பதவி உயர்வு தானாக தேடி வரப்போகுது. மாமன் மைத்துடர் வழியில் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்ட போகிறீங்க. மேலும் உங்கள் ராசிநாதன் மற்றும் அஷ்டமாதிபதியான சுக்கிரன் 7/2/2026 அன்று பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது பிள்ளைகளால் விரயம் ஏற்படும் உங்களுக்கு. அதனால் அவர்களை உங்கள் மேற்பார்வையிலேயே வச்சுக்கிறது நல்லது. அவர்களின் கல்வி சம்பந்தமாகவோ கல்யாணம் சம்பந்தமாகவோ எடுத்த முயற்சிகள் தடைபட்டு வந்திருக்கலாம். அது இப்போது கைகூடி வரப்போகுது. இடம் மாறுதல் இனிமை தரும். பொது வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு மதிப்பு மரியாதையும் உயரக்கூடும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்கிறவங்களுக்கு வரும் மாற்றம் நல்ல மாற்றமாக அமைய போகுது. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு உண்டாக போகுது. கலைஞர்களுக்கு மாதத்தின் பிற்பாதியில் ஒப்பந்தங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியர் மற்றும் பெற்றோரின் ஆதரவு உண்டாகும். பெண்களுக்கு குடும்பத்தில் பாசமும் நேசமும் அதிகரிக்கும். உங்கள் பெயரிலேயே தொழில் தொடங்க முயற்சி கைகூடலாம். மேலும் பணத்தேவை பூர்த்தி செய்யும் நாட்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜனவரி 17, 18, 19, 28, 29, பிப்ரவரி 3, 4, 10, 11, 12. மேலும் மகிழ்ச்சி தரும் வண்ணம் ஆரஞ்சு. மேலும் நட்சத்திர வாரியான பலன்களை இப்போ பார்க்கலாம். சித்திரை நட்சத்திரம் 3, 4 பாதக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளில் உறுதியாக இருந்து முன்னேற்றம் அடையும் உங்களுக்கு இந்த தை மாதம் யோகமான மாதமாக இருக்க போகுது. உங்கள் ராசிக்கு தன குடும்பாதிபதியும் சப்தமாதிபதியுமான தைரிய வீரிய பராக்கிரமகாரகன் செவ்வாய் கேந்திர ஸ்தானமான நாளில் உச்சமாக சஞ்சரிக்கிறதால உங்களிடம் இருந்த சோம்பல் நலிவு எல்லாம் விலகி சுறுசுறுப்பாக செயல்பட தொடங்குவீங்க. அரைகுறையாக விட்டு வைத்த வேலைகளை முடித்து லாபம் காண போகிறீங்க. பயந்து செயல்பட்ட நிலை இனி இருக்காது. உங்களை குறை கூறியவர்கள் பாராட்டும் நிலை உண்டாகும். வியாபாரம் தொழில் முன்னேற்றம் பெறும். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த மாற்றம் கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு தலைமையின் ஆதரவுடன் புதிய பொறுப்பும் கிடைக்கப் போகுது. பாக்கியஸ்தானத்தில் வக்கரம் அடைந்திருக்கும் குருவால் குடும்பத்தில் சுபிட்சமான நிலை ஏற்படும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். எதிர்பார்த்த பணம் வரும். விவசாயத்தில் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை உண்டாகும். இழுபறியாக இருந்த வழக்கு பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். செய்து வரும் தொழிலை விரிவு செய்யக்கூடிய நிலை சிலருக்கு ஏற்படும். சொந்த இடம் இல்லை, வீடு இல்லைன்னு மனக்குறை விலகும். சொந்த வீட்டில் குடியேறும் நிலை உருவாகும். வங்கியில் கேட்டிருந்த பணம் கைக்கு வந்து சேரும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும். பொன் பொருள் சேரும். மேலும் சந்திராசிரமம் உங்களுக்கு ஜனவரி 27, 28. அதிர்ஷ்ட நாட்கள் ஜனவரி 15, 18, 24, பிப்ரவரி 6, 9. பரிகாரமாக நீங்கள் ராஜராஜேஸ்வரியை வழிபட வாழ்க்கையில் வளம் உண்டாகும். மேலும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பெரிய அளவில் திட்டங்கள் தீட்டி அதை செயல்படுத்துறதுல வல்லவரான உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கர்மகாரகன் சனியுடன் ராகு கூட்டணி அமைச்சிருக்கிறதால குடும்பத்தில் ஏதேனும் நெருக்கடி பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். எதிர்பார்ப்பு தள்ளி போகும். உங்கள் வாழ்வுக்கான அடிப்படை தேவைகள் பூர்த்தியாகும். எதிர்பார்த்த வருமானம் வரும். வரவிற்கேற்ப செலவுகள் செய்ய பழகிக்குவீங்க. வேலை பார்க்கும் இடத்துல சிறு பிரச்சனைகள் உண்டாகும். உடன் பணிபுரிபவர்கள் உங்களுக்கு எதிராக மாறக்கூடும். அவர்கள் செய்த தவறுக்கு உங்கள் மேலே பழி சுமத்துறது இருந்தாலும் மேலதிகாரியின் ஆதரவு உங்களுக்கு இருக்கும். சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு இந்த மாதத்தில் கிடைக்கப் போகுது. ஜனவரி 29 வரை உங்கள் பாக்கியாதிபதி புதன் சாதகமாக சஞ்சரிக்கிறதால புத்திசாலித்தனத்தால் சாதனை புரிவீங்க. கொடுக்கல் வாங்கல் சீராகும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். புதிய இடம் வீடு வாங்கும் நிலை உருவாகும். வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும். கலைஞர்களின் வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும். வங்கியில் கேட்ட பணம் கிடைக்கும். புதிய வாகனம் ஆடை ஆபரணம் சேரும். சுகஸ்தானத்தில் லாபாதிபதி சூரியனும் செவ்வாய் உச்சமாகவும் சஞ்சரிக்கிறதால வேலைபளு அதிகரிக்கும். ஓய்வு உறக்கம் குறையிறதால உடல்நிலையில் சங்கடம் வந்து சேரும். தாயாரின் உடல்நிலையில் அக்கறை தேவை உங்களுக்கு. மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடும். வியாபாரிகளுக்கு வெளியூர் பயணத்தில் எதிர்பார்த்த ஆதாயம் வந்து சேரும்.
குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். வயதானவர்கள் உடல்நிலையில் கவனமாக இருக்கிறது நல்லது. மேலும் சந்திராஷ்டமம் நாள்னு கேட்டிங்கன்னா ஜனவரி 28, 29. அதிர்ஷ்ட நாட்கள் ஜனவரி 15, 22, 24, 31, பிப்ரவரி 4, 6. பரிகாரமாக நீங்கள் துர்க்கையை வழிபட்டால் முயற்சிகள் வெற்றி பெறும். மேலும் நன்மைகள் வந்து சேரும். மேலும் விசாகம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் உலக ஞானத்தையும் ஒன்றாக கொண்டிருக்கும் உங்களுக்கு இந்த தை மாதம் கவனமாக செயல்பட வேண்டிய மாதமாக அமைஞ்சிருக்கு. ஞானக்காரகன் குரு பாக்கியஸ்தானத்தில் வக்கரமாக இருக்கிறதால பணவரவில் எதிர்பாராத தடை ஏற்படும். அவசரமாக சில வேலைகளில் ஈடுபட்டு நெருக்கடிக்கு ஆளாக நேரிடும். உடலில் ஏற்பட்ட பாதிப்புகள் விலகும். விரய செலவுகள் குறையும். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேதுவால எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகும். தேவைக்கேற்ற பணம் வந்து கொண்டே இருக்கும். விஐபிகளின் ஆதரவு கிடைக்கும். ஜனவரி 29 வரை எடுத்த வேலைகள் வெற்றியாகும். எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும். இடம் வீடு வாங்கும் முயற்சிகள் வெற்றியாகும். பிப்ரவரி 7 முதல் ராசிநாதன் சுக்கிரன் சாதகமாக சஞ்சரிக்கிறதால ஆடை ஆபரணம் சேரப்போகுது. கணவன் மனைவிக்குள்ள ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகி ஒருவரை ஒருவர் புரிஞ்சுக்கிட்டு செயல்படுவீங்க. புதிய வாகனம் வாங்குவீங்க. குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். அரசு பணியாளர்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். ஆனால் உழைப்பு அதிகரிக்கும். அவசர வேலைகளால் அலைக்கழிக்கப்படுவீங்க. அதனால் உடல்நிலையில் பாதிப்புகள் வந்து போகும். நேரத்துக்கு தூங்குவது சாப்பிடுவது என சரியாக இருந்தால் உடல்நிலை சீராகும். புதியவர்களிடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. தேவைக்கேற்ற வருமானம் வரதால் பண நெருக்கடி இருக்காது. மாணவர்கள் படிப்பில் அக்கறை கொள்வது நல்லது. மேலும் சந்திராஷ்டமம் ஜனவரி 29. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் ஜனவரி 15, 21, 24, 30, பிப்ரவரி 3, 6, 12. மேலும் பரிகாரமாக நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபட வாழ்வு வளம் பெறும். நன்மை நடக்கும். மேலும் இந்த மாதம் என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்படின்னா, சொந்த பந்தங்களை நீங்கள் ஒதுக்கி வச்சுக்கிறது நல்லது. அம்மாவுடைய உறவுகள் மூலமாக சில பிரச்சனைகள் சண்டைகள் வரும் வாய்ப்பு இருக்குது. உங்கள் வீட்டில் நிறைய செலவுகள் ஏற்படும். அற்புதமான யோகங்களையும் ஏற்படுத்தும். பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது. இரத்த அழுத்தம் கொழுப்பு தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருக்கிறது நல்லது. உடற்பயிற்சியை செய்கிறதும் நல்லது. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், பயனுள்ளதாக இருந்திருக்கணும்னு நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.